ஏ அப்பா அந்த தமிழகத்துல என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு இந்திய அரசியலே தமிழகத்தை நோக்கி திரும்பி பார்க்க வச்சிட்டு இருக்குது. மே 4க்கு பிறகு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யங்கள். மே 4ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கினது 10ஆம் தேதி வரைக்கும் கையில பிபி டேப்லெட்டோட எல்லா அரசியல்வாதிகளும் அந்த டிவிக்கு முன்னாடியே உட்கார்ந்துருந்தாங்க. மக்களோ விஜய் ஆட்சி அமைப்பாரா, அமைக்க விடுவாங்களா, யாரெல்லாம் கூட்டணிக்கு போவாங்க, என்ன மாதிரி ஆகுங்கிற ஒரு பரபரப்புலையே வச்சிருந்தாங்க. ஐபிஎல் மேட்ச் நடக்கிற நேரத்துல அந்த கடைசி ஓவர்ல கடைசி பந்து வரைக்கும் ஆட்டத்தை இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த முடிவுகளும் வந்தது. நடிகர் விஜயும் முதல்வர் ஆனாரு. இந்த பின்னணியில தான் நம்ம புது முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் டெய்லி சட்டப்பேரவைக்கு டிஃபன் பாக்ஸோட வந்துடுறாங்க. 10 to 4 ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் போல தன்னுடைய அலுவலகத்துல அந்த முதல்வர் பணி அப்படிங்கிற அந்த கடமையை செஞ்சிட்டு இருக்காங்கன்ட்டு பேசிட்டு இருக்கிறது தான் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி முதல்வரானவங்களாம் நினைச்ச நேரத்துக்கு சட்டசபைக்கு வருவாங்க, நினைச்ச மாதிரி இருப்பாங்க, மீதி எல்லாம் வீட்டுல போய் உட்காந்துப்பாங்க. அதிகாரிகள் தான் ஃபைலை தூக்கிக்கிட்டு ஐயா எங்க இருக்கிறாங்கன்னு அங்க போய் பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு மாற்றத்தை நான் காட்ட போறேன்னு சொல்லி பதவியேற்ற நடிகர் விஜய் அந்த மாதிரி கிடையாது. சினிமா ஷூட்டிங்க்கு கிளம்பி போற மாதிரி அந்த பஞ்சுவாலிட்டியோட சட்டசபைக்கு போயிடுறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. 8:45 9 மணிக்குள்ளார சட்டசபைக்குள்ளார முதல் ஆளா அவர் உள்ள போயிடுறாராம். மதியானம் 1 மணி 1:30 மணி ஆனதும் டிஃபன் பாக்ஸை எடுத்து தன்னோட அந்த முதல்வர் அப்படிங்கிற அந்த லட்சணை பொறித்த அந்த டேபிள்லயே உட்கார்ந்து ரொம்ப எளிமையா வீட்டு சாப்பாட்டை அவர் அமர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான புகைப்படங்களை விட்டு இவ்வளவு எளிமையான ஒரு முதல்வரை நீங்க வரலாற்றுல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மிடில் கிளாஸ் மாதவன் மாதிரி இது நம்ம மிடில் கிளாஸ் முதல்வர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்பா இது என்ன முதல்வர் பதவி அப்படிங்கிறது 10 to 5 கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஜாப் மாதிரியா? அது 24 hours சர்வீஸ்ப்பா. எந்த நேரம்னாலும் எங்கன்னாலும் அதிகாரிகள் 10 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் 12 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ணணும், அதுக்கு பதில் சொல்லி ஆகணும், ஸ்பாட்டுக்கு போயாகணும். இதை ஒரு ஆஃபீஸ் ரேஞ்சுக்கு அல்லது ஒரு சினிமா கால் ஷீட் ரேஞ்சுக்கு 9 to 6 ஜாப் மாதிரி இதை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் இன்னொரு தரப்புல எழுப்பிட்டு இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். ஒரு முதல்வர் மதியான சாப்பாட்டை வீட்டிலிருந்து டிஃபன் பாக்ஸ் கேரியர்ல அவரே எடுத்து வச்சு அவரே அவருக்கான சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிறார் அப்படிங்கிறது இதுவரை எந்த முதல்வரும் செய்யாதது. இந்த மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிடில் கிளாஸ் முதல்வர்களுடைய அந்த லஞ்ச் பாக்ஸ் கான்செப்டை பத்தி நீங்க என்ன கருதுறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.